பெரிய சார் வந்துட்டு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு நான் அந்த சின்னத்தாய் படத்துலேருந்து நான் அவரோட பழகிட்டு இருக்கிறேன். இப்போ வரை கரண்ட் வரைக்கும் அவரோட அமெரிக்காவில் இருந்தார். நான் இப்போ கூட அமெரிக்கா போயிருந்தேன். அவரை நேரில் பார்க்க முடியல, பட் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ அப்படியே இருக்காரு. கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது, கொஞ்சம் கூட பந்தா கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார். நான் வந்துட்டு அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ், அந்த கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், கார் அக்சசரிஸ் கடை வச்சு வைக்கலான்றது. அங்கே வந்துட்டு அந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டெல்லியில் தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு டெல்லி அவ்வளோ பழக்கம் எல்லாம் போனது கிடையாது. நெப்போலியன் சார் அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காருன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது எப்போ வரேன் அப்படின்னாரு. இந்த டைமில் இல்லை, நான் வந்துட்டு சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஃப்ளைட் சொல்கிறேன், ஈவினிங் டைமில் ஃப்ளைட்டில் போகிறேன். அதே ஃப்ளைட் நீ டிக்கெட் போட்டுரு அப்படின்னாரு. சரி போட்டு நானே மிஸ்ஸஸும் அங்கே டிக்கெட் போட்டேன். டிக்கெட் போட்டு அங்கே வந்தார், போயிட்டார். இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் உடனே இறங்கி உடனே போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து விடுவாங்கல்ல. பட் அவர் இறங்கி போய் வெளியே போய் நான் செக்இன் ஆகி செக் அவுட் ஆகி எல்லாம் வந்துட்டு வெளியே வர்ற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டு அவர் காரில் ஏற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு எனக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அவருடைய வீல்லேயே எனக்கு ரூபு கொடுத்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறனால அவங்க ஒரு ஆளை போட்டு எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, அருமையான ஆளுங்க, ரொம்ப நல்ல மனிதருங்க. சரி, இப்போ இங்க இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கா சார்? எங்களுக்குலாம் வந்து இங்க சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், அரசியல ஒரு கலக்கலக்குனவர் தான். சோ இப்போ இங்க இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம். உண்மையிலுமே அவருக்கு எல்லாம் செட் ஆகுது. அவரு வந்து ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவரும் பந்தா பண்ண மாட்டாரு, அவர் பந்தா பண்றவங்களும் அவருக்கு பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பார், சிம்பிளா பேசுவாரு. அது பெரிய நடிகை தான், சின்ன நடிகை தான், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அவரு எனக்கு தெரிஞ்சது அங்க போய் இருந்து அங்க பண்றது சில விஷயத்துக்காக அங்க இருக்காரு. இருக்கட்டும், அதனால அங்கேயே எப்பாச்சும் வந்து படம் பண்ணிட்டு இருப்பேன். வருவ சொல்லுவார், நான் படம் எனக்கு பிடிக்கும். இப்போது அங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு. திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பெருசா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா